மதுரையை சேர்ந்த ஆரப்பாளத்தை சேர்ந்த விக்னேஷ்குமார் அந்த காயத்ரின்னு சொல்லி 2 பேர் வந்து விபிஜி ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு ட்ரேடிங் கம்பெனி நடத்ததா சொல்லி மதுரை ஜெயந்திபுரத்தை சேர்ந்த ஒரு 22 பேர்ட்ட இருந்து சுமார் 1,22,00,000 காசு வாங்கிட்டு அதிக வட்டி தரதா சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஒரு 4 மாசம் மட்டும் வட்டி கொடுத்தவங்க திடீர்னு கடை வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. இது குறித்து வந்து மதுரை சிசிபியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக அவங்க வந்து அக்யூஸ்ட் 2 பேருக்கு சம்மன் அனுப்புனாங்க. சம்மன் அனுப்பும்போது அவங்க அட்ரஸ்ல இல்லைன்னு சொல்லி சம்மன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எதாச்சியா வந்து தலாகுளத்துக்கிட்ட அந்த அக்யூஸ்டை பார்த்தனால செக்யூர் பண்ணி தலாகுளம் ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு அக்யூஸ்ட். ஆனால் தலாகுள ஸ்டேஷன்ல செக்யூர் பண்ண அக்யூஸ்டை வந்து சிசிபிலேருந்து வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வரல. நாங்களும் பல முறை சிசிபி வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி அக்யூஸ்ட் இங்கே இருக்காங்க. ஆனால் அவர் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இன்னுமே நாங்கள் பெட்டிஷன் நடவடிக்கை எடுக்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்து கமிஷனை பார்த்து மேல்முறையீடு செய்யலாம்னு இருக்கோம். எந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்தா மாதம் உங்களுக்கு 6 வட்டி தரேன் 8 வட்டி தரேன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டாரேன். ஒரு 4 மாதம் நல்லா வட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தீபாவளி சீட்டு மாதிரி போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. செயின்லிங் மாதிரி ஒரு 2 பேரை பிடிச்சி கொடுத்தா ஒரு அமௌண்ட் அந்த மாதிரிலாம் இது. ஆமா, இப்போ ஒரு ஆளை பிடிக்கிறது நீங்க 2 பேர் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு, அவங்களுக்கு கமிஷன் உண்டுன்னு சொல்லிட்டு இப்படியே பாத்தீங்கன்னா மதுரை ஃபுல்லா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்திருக்காரு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மட்டும் 22 பேர். நீ தலாகுள ஸ்டேஷன்ல வந்திருக்கான் ஒரு 50 பேர் மேல வராங்க. மதுரை சேர்ந்த வெவ்வேறு ஏரியா திருமங்கலம், திருநகர், கரிமேடு எல்லா ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஏமாத்திட்டு போனதை பிடிச்சு கொடுத்தீங்களா? இன்னைக்கு ஏமாத்திட்டு போனது எதாச்சும் ஆக்சிஸ் பேங்க்ல வராரு. காசு ஏமாந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நான் காசு ஏமாத்தி ஓடினவர் வந்து இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு தலாகுள ஸ்டேஷன்ல போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏமாத்தினவர் அவரை கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நாங்க அப்போ போய் தலாகுள ஸ்டேஷன்ல போய் சொன்ன இந்த மாதிரி அவர் மேலே சிசிபி கம்ப்ளைண்ட் இருக்கு, அவர் வந்து கூப்பிட்டு வாங்கன்னு சிசிபில இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்க காலை 10 மணில இருந்து வெயிட் பண்றோம். இன்ன வரையும் சிசிபில இருந்து அவர் கூப்பிடுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சொன்னா நாங்க போனா நாங்க போய் கூப்பிட்டு போவோம், வீட்டுக்கு சம்மன் அனுப்போம்னு சொல்றாங்க. போலீஸ் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, காவல்துறையை வந்து அவங்கள காப்பாற்ற செயல்படுறாங்கன்றதுதான் எங்களோட இதா இருக்கு. ஏன்னா காலை 10 மணில இருந்து ஒரு அக்யூஸ்ட் உட்கார வச்சிருக்கோம். வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு சம்மன் கூட கொடுக்குற கூட வரல. ஏன்னா அட்ரஸ்ல அவர் இல்ல. இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டாருன்னா அவர் இங்க இருப்பாருன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் 14/5/2025 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். 2 வாட்டி சம்மன் அனுப்பிட்டோம். மதுரை காவல் ஆணையாளர்கிட்ட புகார் அளிச்சு அந்த ஆணையாளர்கிட்ட புகார் அளிச்சதுதான் இங்க மத்திய குற்றப்பிரிவுக்கு வந்தது. இங்க மத்திய குற்றப்பிரிவுக்கு வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு மத்திய குற்றப்பிரிவுல இருந்து தல்லாகுளம் காவல் நிலையத்துக்கு காலையில இருந்து வரேன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அந்த பர்சனை செக்யூர் பண்றதுக்கோ இல்ல அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது கூட நம்ம மத்திய குற்றப்பிரிவுல இருந்து ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. எல்லாமே அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். மொத்தம் 1,20,00,000 டிரான்ஸ்ஃபர். எல்லாமே அக்கௌண்ட்ல தான் அனுப்பியிருக்கோம். 80 லட்ச ரூபாய் மேல அக்கௌண்ட்ல அனுப்பி தான் வச்சிருக்கோம். நானும் மாவட்ட குற்றப்பிரிவுல வந்து ஏசியை பார்த்துட்டா, இன்ஸ்பெக்டரை பேசியாச்சு, எஸ்ஐட பேசியாச்சு. யாருமே அக்யூஸ் வந்து கூப்பிடுறதுக்கு ரெடியா இல்லை. இன்ன வரையும் வெயிட் பண்றோம் காலில இருந்து. ஆனா யாருமே வரல. என் பேர் லட்சுமி. நான் ஒத்தக்கடை ஏரியால இருந்து வரேன். ஜெயந்திபுரத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவங்க மூலியமா தான் எனக்கு வந்து இந்த விக்னேஷ்ன்றவங்க பழக்கம். ஸ்டார்டிங்ல அமௌண்ட் போட சொன்னாங்க, போட்டோம். கரெக்டா தான். நான் வந்து ஸ்டார்டிங்ல 1 லட்சம் தான் போட்டேன். போட்டதுக்கு ஒரு 4 மாசம் கரெக்டா கொடுத்தாங்க. மாசம் 6 வட்டி சொல்லி கரெக்டா கொடுத்தாங்க. ஒரு 6 வட்டிக்குரியதை தந்தாங்க. 6,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தீபாவளி லாஸ்ட் தீபாவளி நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னும் ஆள் சேர்த்து விடுங்க, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, நாங்க உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரோம்னு சொன்னாங்க. சரி, 4 மாசமா கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்ற நம்பிக்கையின் பேர்ல கிட்டத்தட்ட என்னோட அமௌண்ட் மட்டும், அதாவது என்னோட அமௌண்ட் பர்சனலா 10 லட்சம் ரூபாயும், வெளியே வாங்கி போட்ட அமௌண்ட் ஒரு 6 லட்சம் ரூபாயும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வாங்கி போட்டது 6 லட்சம் ரூபாயும். அது வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது தீபாவளிக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கலை. கேட்டால் கொஞ்சம் ட்ரேடிங்கில் தான் போடுறேன்னு எங்கள்கிட்ட சொல்லி வாங்கியிருந்தாங்க. ட்ரேடிங் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு 1% கூட அமௌண்ட் தரவே இல்லை. ஜனவரியிலேருந்து ஆள் நாங்கள் பார்க்கவே இல்லை. டிசம்பர் வரைக்கும் கூட பார்த்து பேசிகிட்டு இருந்தோம், எப்போ சார் கிடைக்கும்னு. ஜனவரியிலேருந்து ஆள் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. நாங்களும் வந்து குற்றப்பிரிவில் தான் மனு கொடுத்தோம். பட் ஆனால் ஆள் இது வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நாங்கள் போய் பார்த்ததுக்கு தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. பட் ஆனால் இங்கே குற்றப்பிரிவுல இருந்து போய் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட ப்ரொசீஜர் என்னென்னலாம் கரெக்டாக தெரியல. பட் அக்யூஸ்ட் கிடைச்சும் எங்களால் ஃபார்மலாக எதுவும் பண்ண முடியலன்ற கவலையில் இருக்கோம் சார் நாங்கள்.